ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய பொள்ளாச்சிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய வால்பாறை அப்படிங்கிற அந்த பகுதியில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு குடும்பத்தார் வால்பாறைக்கு டீ எஸ்டேட்டுக்காக வேலைக்கு போய் அங்கே நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய வால்பாறையில் 2018 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது தீரன் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2018 காலகட்டத்தில் இவங்களுடைய அப்பா மற்றும் இவங்களுடைய ஃபேமிலிக்கு நடந்துச்சுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த தீரனுடைய சொந்த ஊர் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமங்க. அதே நேரத்தில் தீரனுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்களுடைய அப்பா பொள்ளாச்சிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை செஞ்சுருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தோராயமாக ஒரு 50 to 52 வயது இருந்திருக்குங்க. அவங்களுடைய அம்மாவினுடைய பேர் லதாங்க. அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தாங்க இருந்திருக்காங்க. இந்த டைமில் தான் 2018 காலகட்டத்தில் அவங்களுடைய குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தீரனுடைய அப்பாவினுடைய பேர் கஜேந்திரனுங்க. அவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. கிட்டத்தட்ட 14-15 வருடங்களாக அதே கம்பெனியில் தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியில் இவர் சூப்பர்வைசராக இருந்தாலும் கூட ரொம்ப வருடங்கள் வேலை செஞ்ச காரணத்தினால சம்பளமும் கொஞ்சம் ஹைங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த பிரைவேட் கம்பெனி அவரை வேலையை விட்டு டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இவருக்கு பெரிய சம்பளம் இல்லையா, அந்த சம்பளத்தில் 2 சூப்பர்வைசராக வச்சு வேலை செய்யலாங்க. ஸோ அதையெல்லாம் யோசிச்சு தான் அந்த மேனேஜ்மெண்ட் இப்படி ஒரு முடிவெடுச்சுங்க. அதற்கு பிறகு கஜேந்திரனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க. தன்னுடைய மகன் வேற இப்போதான் கல்லூரி படிப்பு முடிஞ்சு வேலை தேடிட்டு இருக்கான். நம்ம ஒருத்தருடைய சம்பாத்தியத்தில் தான் இந்த குடும்பமே நடக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தீரனுடைய அப்பா மனசு விட்டு போயிட்டாருங்க. அப்போதான் அந்த குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் வரையில் ஒரு நண்பர் ஒருத்தர் தெய்வம் மாதிரி வராருங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கஜேந்திரனுக்கு பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய நண்பருங்க. ரொம்ப வருட காலகட்டமாக அவர்கிட்ட தன்னுடைய குடும்ப நிலைமையை சொன்ன உடனே அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த கஜேந்திரன் கிட்ட சொல்றாருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, வால்பாறையில் இருக்கக்கூடிய ஒரு டீ எஸ்டேட்னுடைய ஓனர் அவருக்கு நெருங்கிய நண்பருங்க. அவர்கிட்ட சொல்றேன், அங்கே போன அப்படின்னா அந்த டீ எஸ்டேட்டில் உனக்கு சூப்பர்வைசர் வேலை கிடைக்கும், அதே நேரத்தில் உன் மகனுக்கும் பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நான் ரெஃபர் பண்ணுறேன், போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காருங்க. உடனே கஜேந்திரன் கொஞ்சம் கூட யோசிக்காம சரி சொல்லுங்க நான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாருங்க. அதற்கு முக்கியமான காரணம், பொள்ளாச்சி அவங்களுக்கு பூர்வீக இடமாக இருந்தாலும் கூட சொந்த வீடு கிடையாதுங்க. வாடகை வீட்டில் இருந்தால் இவ்வளவு வருடங்கள் காலத்தை கழிச்சிட்டு இருக்காங்க. வால்பாறைக்கு போனோம் அப்படின்னா கல்லூரி முடிச்ச நம்முடைய மகனுக்கும் வேலை கிடைக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஓகேன்னு சொல்றாருங்க. அதற்கு பிறகு அந்த நண்பர் சொன்னபடி அந்த டீ எஸ்டேட் முதலாளி கிட்ட பேசி முடிச்சிட்டாருங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் கழிச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டு வால்பாறையை நோக்கி அந்த குடும்பம் நகர ஆரம்பிக்குதுங்க. அவங்க போன அந்த டீ எஸ்டேட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வால்பாறையில் ரொட்டி கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி தெரியும் அங்க போனவங்களுக்கு. அங்க போன உடனே டீ எஸ்டேட்ல இவங்க நினைச்ச மாதிரியே அவங்களுடைய மகனுக்கும் வேலை கொடுக்குறாங்க. கஜேந்திரனையும் அதே டீ எஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் வேலை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டீ எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த குடும்பத்தாருக்கு ஒரு தனியாக வீடு ஒன்று ஒதுக்கி கொடுக்குறாங்க ஃப்ரீயாக தான். அந்த வீடு அந்த தேயிலை தோட்டத்தினுடைய நடுவில் இருக்கக்கூடிய செப்பரேட்டான ஒரு வீடுங்க. அந்த வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், அப்புறம் ஒரு ஹால் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீடு தாங்க, சிமெண்ட் வீடு தான். ஸோ வால்பாறை டீ எஸ்டேட் தொழிலாளிகளுக்கு குடிசை மாதிரி தாங்க போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எடுத்த உடனே லக்கு மாதிரி ஒரு சிமெண்ட் வீடு மாதிரி நல்ல வீடாகவே கொடுத்துட்டாங்க. அப்போது சந்தோஷப்பட்ட கஜேந்திரனுடைய குடும்பம் அந்த வீட்டில் இருந்துகிட்டு அந்த டீ எஸ்டேட்டில் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. எப்போதும் போல கஜேந்திரன் அந்த டீ எஸ்டேட்டில் சூப்பர்வைசராகவும், தீரன் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்டாஃப் ஒர்க்காக பார்த்துட்டு இருக்காருங்க. ஸோ இந்த டைமில் 3 பேர்த்துக்கிட்ட இருந்தும் வருமானம் வரக்கூடிய காரணத்தினால வாழ்க்கை நல்லா தாங்க ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அங்கே போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. அதற்கு பிறகுதான் எல்லா வீடியோக்களையும் சொல்ற மாதிரி இவங்களுடைய குடும்பத்திலையும் அமானுஷ புயல் ரொம்ப ஹெவியாக வீச ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லலாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கஜேந்திரனுடைய மகனான தீரன் அப்படிங்கிற இருக்கார் இல்லையா, அவருக்கு சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணி தோராயமாக ஷிஃப்ட் பேஸில் வேலை முடியக்கூடிய காரணத்தினால வீட்டுக்கு வந்துருவாருங்க. ஆனால் இந்த கஜேந்திரன் அப்படிங்கிறவர் அந்த ஒட்டுமொத்த
ஒட்டுமொத்த டீ எஸ்டேட்டுக்கு சூப்பர்வைசராக இருக்கக்கூடிய காரணத்தினால இரவு 8 மணி ஆகும் 9 மணி ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஓனரோடு ரொம்ப சீக்கிரமாகவே நெருங்கி பழகிட்டாருங்க. அந்த காரணத்தினால அந்த ஓனரோட சேர்ந்து ஜீப்லேயே சுற்றிட்டு இருப்பாருங்க. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வேலையை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கூலியாட்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி கணக்கு பிள்ளையாகவும் இந்த கஜேந்திரன் வேலை செய்ய ஆரம்பிச்சாருங்க. இந்த காரணத்தினால இவருக்கு டைமே கிடையாதுங்க. அதே நேரத்தில் இவருக்கு ஏற்கனவே பொள்ளாச்சியில் பிரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்ச சம்பளத்தை விட அந்த டீ எஸ்டேட் ஓனர் வந்து ரொம்ப அதிகமாக தான் கொடுத்துருக்காரு. அதனால நேரம் காலம் பார்க்காம அந்த தேயிலை தோட்டம் மற்றும் டீ எஸ்டேட்டினுடைய ஃபேக்டரியில் தாங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாரு. நைட்டு 9 மணி ஆகும், 8 மணி ஆகும், 10 மணிக்கெல்லாம் சில நேரங்களில் வருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு வேலைக்கு போய் 1 மாத காலகட்டம் கழிச்சுங்க. ஒரு நாள் இரவு 8 மணி 9 மணி தோராயமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு கஜேந்திரன் வீட்டுக்கு வந்திருக்காருங்க. வந்த உடனே குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன் இருக்குன்னு சொல்லலையா. பெட்ரூமில் வந்து இந்த தீரன் அப்படிங்கிறவர் படுத்துக்குவாருங்க. கஜேந்திரன் மற்றும் அவங்களுடைய மனைவி லதா 2 பேரும் ஹாலில் தூங்குவதாங்க வழக்கம். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 12 மணி 12:30 மணிக்கு மேலே தாங்க இருக்கும். வால்பாறையில் அடிக்கடி திடீர்னு மழை பெய்யும் இல்லையா, அந்த மாதிரி பயங்கரமான மழை அன்னைக்கு நைட்டு வந்து பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. நார்மலாகவே வால்பாறை கூலிங்காக தாங்க இருக்கும். அதே நேரத்தில் மழையும் சேர்ந்து பேஞ்ச காரணத்தினால கம்பளி இழுத்து போத்திக்கிட்டு 3 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பயங்கரமான இடி இடிச்ச காரணத்தினால டக்குன்னு ஹாலில் படுத்திருந்த லதா அப்படிங்கிற பெண்மணி முழிச்சு எந்திரிச்சிட்டாங்க. முழிச்சு எந்திரிச்சு பயத்தில் பார்க்கும்போது பக்கத்தில் படுத்திருக்கக்கூடிய கஜேந்திரன் தன்னுடைய கணவரை காணுங்க. எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க கணக்கிலே யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியே தான் அவுட்டர் பாத்ரூம் இருக்கு. பாத்ரூமுக்கு தான் ரெஸ்ட் ரூம் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு 10 நிமிடத்துக்கு மேலே வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க லதா அப்படிங்கிறவங்க. அதுக்கடுத்து 10 நிமிடம் ஆகுதுங்க, 15 நிமிடம் ஆகுது. பாத்ரூமுக்கு போன அந்த கணவரான கஜேந்திரன் திரும்பி வீட்டுக்குள்ளேயே வரலீங்க. மழை வேற பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. குடைகான எடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு ஹாலில் பார்க்கும்போது குடையும் எடுத்துட்டு போலீங்க. அந்த டைம்ல நனைஞ்சுக்கிட்டே பாத்ரூமுக்கு போயிருப்பாருக்கு. திரும்பி ரிட்டர்ன் வரும்போது மழையில நனைஞ்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச லதா அப்படிங்கிற பெண்மணி பெட்ரூம்ல படுத்திருக்கக்கூடிய தன்னுடைய மகனான தீரனை எழுப்புறாங்க. குடை எடுத்து போய் பாத்ரூம் சைடு நில்லு, அவர் உள்ள இருப்பாருக்கு, வரும்போது நனையாம கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தூக்க கலக்கத்திலே தீரன் எந்திரிச்சு குடை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போய் பாத்ரூம் இருக்கு இல்லையா, அந்த சைடு போய் ஒட்டி நிக்கிறாருங்க. பாத்ரூம் பக்கத்தில் போய் நின்று பார்க்கும்போது தான் தீரனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படுதுங்க. உள்ள வந்து லைட் வந்து எரியவே இல்லைங்க. லைட் போடாம என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டையும் இவரே போட்டு விட்டு அந்த பாத்ரூம் பக்கத்திலேயே நின்றுட்டு இருக்காருங்க. கிட்டத்தட்ட 5 நிமிடத்துக்கு மேல அவங்க அப்பா வெளியே வராத காரணத்தினால அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாருங்க. அப்போதான் தீரன் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்றாருங்க. அந்த பாத்ரூமுடைய வெளியே வந்து நாப் இருக்கும் இல்லையா, தாழ்பால் போடுறது, அது வெளியே வந்து தாழ்பால் போடுறதுங்க. இது வரைக்கும் வந்து பாத்ரூம் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்க கடத்துல லதாவும் தீரனும் நினைச்சிட்டாங்க. ஆனா வெளி சைடு பாத்ரூமுடைய தாப்பால் போட்டுக்கூடிய காரணத்தினால அவங்க அப்பா உள்ள இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாருங்க. அப்பாவை காணோம், பாத்ரூம் வந்து பூட்டி இருக்கு, வெளியே எப்படி உள்ள போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமுடைய கதவை திறந்து உள்ள பார்க்குறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே கஜேந்திரன் அங்கே இல்லைங்க. அதற்கு பிறகு லதாவும் தீரனும் இந்த பயங்கரமான அடைமலையில் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எங்கேயாவது போனார் அப்படின்னா கண்டிப்பாக தன்னுடைய மனைவி எழுப்பி சொல்லிட்டு தாங்க போயிருப்பாரு. அதை யோசிச்ச லதா தன்னுடைய கணவனுடைய செல்போன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்போது ஹாலில் வந்து இவங்க 2 பேரும் பாய் விரிச்சு படுப்பதாங்க வழக்கம். தலையினுடைய சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கஜேந்திரனுடைய செல்போன் இருக்குங்க. செல்போனும் இங்கே இருக்கு. அப்படின்னா அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் சத்தம் போட்டு தேடுறாங்க. ஏங்க ஏங்க அப்படி சொல்லிட்டு லதா சத்தம் போடுறாங்க. தீரனும் அப்பா அப்பா அப்படி சொல்லிட்டு கத்துறாருங்க. அந்த நள்ளிரவு நேரத்தில் அவ்வளவு சத்தம் போட்டும் கூட கஜேந்திரன் இருந்து எந்தவித பதிலும் வரலீங்க. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, இவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த காங்கிரீட் வீடு வந்து பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டத்தினுடைய நடுவில் இருக்கக்கூடிய தனியான ஒத்தை வீடுங்க. அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் அந்த தேயிலை எஸ்டேட்டில் வேலை செய்யக்கூடிய கூலியாட்களுக்கு தனித்தனி கூரைகள் இருக்கும். அது காம்பவுண்ட் மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களுடைய வீடு செப்பரேட்டாக தேயிலை தோட்டத்தினுடைய மத்தியில் இருக்குங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு தீரன் வந்து அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் மறுபடியும் கத்திட்டே இருக்காருங்க. அவங்க எவ்வளவு சத்தம் போட்டாலும் கூட மழை வந்து அதிகமாக பெஞ்சிட்டு கூடிய காரணத்தினால இடியும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சத்தம் கேட்குதுங்க. இந்த டைமில் தான் வீட்டினுடைய வெளியே குடையை பிடிச்சி தேடிட்டு இருக்கும்போது சடனாக தீரன் ஒரு முக்கியமான காட்சியை பார்க்குறாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மழை மற்றும் இடி பெய்யக்கூடிய காரணத்தினால அந்த மின்னல் அடிக்கும் இல்லையா, அந்த மின்னலினுடைய வெளிச்சத்தில் தேயிலை தோட்டத்தினுடைய மத்தியில் அவங்களுடைய அப்பாவினுடைய உருவம் டக்குன்னு தெரியுதுங்க. அந்த இடம் எதை அப்படி சொல்லி பார்த்தா, அவங்களுடைய வீட்டிலிருந்து இறக்கமாக இருக்குங்க. இறக்கம் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு 50 அடி 60 அடி தூரத்துலீங்க கஜேந்திரன் அப்படிங்கிறவர் அந்த மின்னல் அடிக்கக்கூடிய வெளிச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல நின்றுட்டு நனைஞ்சிட்டு இருக்காருங்க. அந்த காட்சியை பார்த்த உடனே அப்பா அங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீட்டுக்குள்ள ஓடி போய் டார்ச் எடுக்கிறாருங்க இந்த தீரன் அப்படிங்கிறவர். அதற்கு பிறகு எங்கடா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லதாவும் கேட்கும்போது அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் அடிச்சு காமிக்கிறாங்க. டார்ச் அடிச்சு பார்க்கும்போது அந்த தேயிலையினுடைய மத்தியில் அந்த நைட்டு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல கஜேந்திரன் வந்து வித்தியாசமாக நிற்கிறாருங்க. அதை பார்த்த உடனே லதாவுக்கு ஒன்றுமே புரியலிங்க. மழை வேற இப்படி பயங்கரமாக பேச்சிட்டு இருக்கு. நள்ளிரவு நேரத்தில் அந்த தேயிலை தோட்டத்தில் பிரம்ம பிடிச்ச மாதிரி ஏன் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து மறுபடியும் சத்தம் எழுப்புறாங்க. என்னங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சத்தம் போட்டும் கூட கஜேந்திரன் திரும்பி கூட பார்க்கலீங்க. அப்போது 2 பேத்துக்கும் புரிஞ்சிச்சுங்க ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக தீரன் மற்றும் லதா 2 பேரும் கஜேந்திரன் கூடிய பகுதியை நோக்கி இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அடைமலையில் அந்த மண்ணில் நடக்கிறதெல்லாம் ரொம்ப ஆபத்துங்க.
மண் சரிவுகள்லாம் ஏற்படும். ஸோ இதையெல்லாம் யோசிக்காம கஜேந்திரன் அங்கே போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்வதற்காக வேக வேகமாக தீரன் மற்றும் லதா பக்கத்தில் நெருங்கி போயிட்டாங்க. பக்கத்தில் நெருங்கி போய் ஒரு 5 அடி தூரத்தில் நின்று அப்பா என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீரன் கோவத்தில் கேட்கும்போது முதுக பார்த்த மாதிரிங்க முதுக காமிச்சுக்கிட்டே இந்த கஜேந்திரன் வந்து பயங்கரமாக அழுகிறாருங்க. அந்த அழுகை அழுத உடனே இடி சத்தம் மற்றும் அந்த மலையினுடைய சத்தத்தில் வந்து ஒன்றுமே புரியலிங்க இவங்க 2 பேருக்கும். என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லதா பக்கத்தில் போய் கஜேந்திரன் பக்கத்தில் நின்று கேட்குறாங்க. அப்போது கஜேந்திரன் செய்த விஷயத்தை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க 2 பேருமே. என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த தேயிலை தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் இடத்துல நின்றுக்கார்ல அப்படியே முட்டி போட்டு கீழே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து கையில் எடுத்து பயங்கரமாக அதை பார்த்து அழுகிறாருங்க. ஐயோ என் மகனுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கஜேந்திரன் சொல்றாருங்க. இப்படி சொல்றதை கேட்டு தீரனுக்கு ஒண்ணுமே புரியலிங்க. ஆனா லதாவுக்கு டக்குன்னு புரிஞ்சிச்சுங்க தன்னுடைய கணவரை ஏதோ பொசஸ் பண்ணிடுச்சு அப்படி சொல்லிட்டு. உடனே தன்னுடைய மகன் கிட்ட சொன்னா பயந்து போயிருவாங்க அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இங்கேயே இருடா வர அப்படி சொல்லிட்டு வேக வேகமா வீட்டை நோக்கி லதா மறுபடியும் ஓடுறாங்க. எங்கம்மா போறீங்க அப்படி சொல்லிட்டு தீரன் கேட்கும்போது இரு வர அப்படி சொல்லிட்டு வேக வேகமா நனைஞ்சுக்கிட்டே வீட்டை நோக்கி ஓடி போயிட்டு அங்கிருந்து பூஜை ரூம் கூடி திருநீர் எடுத்துட்டு திரும்பி வருவாங்களாட்டு இருக்குங்க. திரும்பி வந்து கஜேந்திரன் பக்கத்துல ஒரு 5 அடி 6 அடி பக்கத்துல நெருங்கினதாங்க. அங்க அந்த மண்ணை கையில வச்சுட்டு அழுது இருந்த கஜேந்திரன் சடனா அந்த இடத்த விட்டு தேயிலை தோட்டத்துக்குள்ள நடுவுல பூந்துட்டு விகாரமா ஓடுறாருங்க. எதை நோக்கி ஓடுறாரு அப்படி சொல்லி பார்த்தா அவன் குடியிருக்கூடிய வீட்டை நோக்கி தாங்க ஓடுறாரு. என்னப்பா பண்றீங்க அப்படி சொல்லிட்டு தீரனும் பின்னாடியே ஓடுறாங்க. தேயிலை தோட்டத்தில் அந்த நள்ளிரவு நேரத்தில் அப்படி ஒத்தையா நிக்கலாம் கூடாதுங்க. நம்ம நிறைய நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். சிறுத்தைகளுடைய நடமாட்டம் எல்லாம் நிறைய இருக்குங்க. வால்பாறையில் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. கூகுளில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சீட்டா மற்றும் லீப்பாடால இறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் செக் பண்ணி பாருங்களேன். வால்பாறையில் அத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மனசில் நினச்சிட்டு பின்னாடியே ஓட்டம் பிடிச்சி போகிறதுக்குள்ள இந்த கஜேந்திரன் இவங்களுக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ளே ஓடி போய் மெயின் டோர் கதவை உள்தாப்பால் போடுற மாதிரி தாப்பால் போட ட்ரை பண்ணுறாருங்க. அதுக்குள்ளே தீரனும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கதவை திறந்துட்டாருங்க. ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்குள்ளேயே வேகமாக ஓடி போனா கஜேந்திரன் வீட்டுக்குள்ளே ஓடி போய் தீரன் படுத்திருக்கூடிய பெட்ரூம் இருக்கு இல்லையா, அங்கே கட்டல் போட்டு தாங்க அவர் படுப்பார். அந்த கட்டல் மேலே ஏறி மின்விசிறி மூலியமாக தூக்கு போட்டு தொங்க ட்ரை பண்ணிட்டாருங்க. கயிறை போட்டு சடனாக ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் இப்படி பண்ண பார்த்துட்டாருங்க. அதே நேரத்தில் தீரன் மற்றும் லதா ஓடி போய் அந்த தூக்கு மாட்ட ட்ரை பண்ணும்போது 2 பேரும் கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டாங்க. அந்த டைமில் லதா என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பூஜை ரூம் இருக்கக்கூடிய திருநீரை கையில் வச்சிருந்தாங்க இல்லையா, அதை அவங்களுடைய கணவனுடைய நெத்தியில் பூசுனதாங்க. அடுத்த செகண்டே விகாரமாக பண்ணிட்டு இருந்த கஜேந்திரன் வந்து தீரன் படுத்தக்கூடிய கட்டல்லையே மயக்கம் போட்ட மாதிரி சாஞ்சு அப்படியே படுத்துட்டாருங்க. அப்போது இதையெல்லாம் பார்த்த தீரனுக்கு உடம்பே நடுங்கி போச்சுங்க. அப்பா ஏன் இப்படி பண்றாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் பயப்படாத, நான் நாளைக்கு காலையில் சொல்றேன், இப்போ எதுவும் பேசாத, அவர் எழுப்பாத அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு தீரன் மற்றும் லதா விடிய விடிய காலில் வந்து உட்காந்துட்டு அவங்களுடைய அப்பா தான் படுத்துக்கிட்டாரு. திருநீர் வச்ச உடனே காலையில் எந்திரிச்ச உடனே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. காலையில் 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் ரெகுலராக கஜேந்திரன் எந்திரிச்சிருவாருங்க. எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த டீ எஸ்டேட்டுக்கு போயிட்டு முதலாளியினுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே சில வேலைகள் எல்லாம் இருக்குங்க, அதை முடிப்பாரு. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிட்ட சொல்லிட்டு வெயிட் பண்ணி லதா மற்றும் தீரன் காத்துட்டு இருக்கும்போது 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் எப்போதும் போல எந்திரிக்கிற மாதிரி கஜேந்திரன் எந்திரிச்சிட்டாருங்க. எந்திரிச்ச உடனே தீரனுடைய கட்டளை தான் நைட் இப்படி படுக்க வச்சாங்க. கொஞ்ச நேரம் குழப்பமா அந்த கட்டளையே பார்க்கறாருங்க. நான் ஹாலில் தானே படுத்திருந்தேன், எது கட்டலுக்கு வந்து அப்படி சொல்லிட்டு இப்படி கேட்கறாருங்க லதா மற்றும் தீரன் கிட்ட. தீரனுக்கு கோபம் வந்துருச்சுங்க. பேச முற்படும் போது லதா வந்து கையை பிடிச்சி சைகை காமிச்சு பேசாதன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு இந்த கஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு நேரா பாத்ரூம்ல போய் குளிச்சுக்கிட்டு எப்போதும் போல நார்மலான மாதிரி ஆயிட்டாருங்க. நெத்தியில அவரா திருநீரை வச்சுக்கிட்டு வேலைக்கு கிளம்புற மாதிரி கிளம்பிட்டாருங்க 6 மணி தோராயமாக. இதெல்லாம் பார்த்த தீரனுக்கு ஒண்ணுமே புரியலிங்க. வீட்டை விட்டு கஜேந்திரன் கிளம்பினதுக்கு பிறகு அப்பா என்னமா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா கிட்ட கோவப்படுறாங்க. அப்போதான் அவங்களுடைய அம்மா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது உனக்கு சொன்னா புரியாதரா, அப்பாவுக்கு ஏதோ பொசஸ் ஆயிருக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே தீரனால நம்பவே முடியலிங்க. அவர் இப்போதைய ஜென்ரேஷனோட கிட் இல்லையா, ஸோ அதனால சுத்தமா நம்பலிங்க. அந்த டைம்ல இதை பத்தி அப்பா கிட்ட கேட்காத, ஒருவேளை நீ கேட்டு அப்படின்னா அப்பாவினுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து உஷாராயிரும். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பொசஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அவங்க சொல்றது சரிதான், முன்னாடியே என்ன ஆச்சு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்ட அப்படின்னா அது உஷாராயிரும். கோவிலுக்கு போகிறதோ அல்லது அவங்களை கூட்டிகிட்டு போய் ரிச்சுவல் பண்ணி அந்த உடம்புல இருந்து அந்த ஆவியை நீக்குவதற்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் லதா வந்து தன்னுடைய மகன் கிட்ட சொல்கிறாங்க. அப்போது இதை நம்பாத தீரன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்து அம்மா சொல்வது உண்மை அப்படி சொல்லிட்டு ஓரளவுக்கு அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நீ என்னமா பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீ எப்போதும் போல டீ எஸ்டேட் வேலைக்கு அவரும் போகணும்ல, போயிரு. நீ கிளம்பின உடனே நான் பஸ் ஏறி பொள்ளாச்சி போயிட்டு மாசாணியம்மன் கோவில் இருக்கு இல்லையா, மாசாணியம்மன் கோவிலில் அர்ச்சகர்கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி அங்கே என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டுட்டு வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்பாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொன்ன காரணத்தினால அவரும் வந்து எதுவும் தெரியாத மாதிரி நேராக வேலைக்கு போயிட்டாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கஜேந்திரன் இரவு 8 மணி 9 மணி ஆகும் திரும்பி வீட்டுக்கு வரதுக்கு. ஸோ அதுக்குள்ள லதா வந்து பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோவிலுக்கு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துடலாங்க. ஸோ இதையெல்லாம் யோசிச்சு பிளான் பண்ணி தான் கரெக்டாக இந்த தீரனும் வேலைக்கு கிளம்பின பிறகு லதா வந்து பஸ்ஸை பிடிச்சி நேராக பொள்ளாச்சிக்கு போயிட்டு பொள்ளாச்சிருந்து மாசாணியம்மன் கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சகர்கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லிட்டாங்க. அப்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மாசாணியம்மனுக்கு அந்த அபிஷேக பூஜையெல்லாம் பண்ணி அபிஷேக குங்குமம் திருநீர் அப்புறம் அந்த தீர்த்தம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் கொடுத்துருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் 2 எலுமிச்சங்கனிகள் அப்புறம் முக்கன் தேங்காயினுடைய அந்த முக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய அம்சம்ங்க. அது எவ்வளவு பெரிய கெட்ட சக்தியாக இருந்தாலும் கூட அதுகிட்ட பழிக்காதுங்க. ஸோ இதை அனைத்தையும் மாசாணியம்மனுடைய காலடியில் வச்சு பூஜை பண்ணி கொடுத்து விட்டுருக்காருங்க. இதை எடுத்துட்டு போய் அந்த முக்கன் தேங்காய் மற்றும் ஒரு எலுமிச்சங்கனியை வீட்டினுடைய வாசலில் கட்டி விட்டு அதே நேரத்தில் உங்கள் கணவர் தூங்கும்போது தலைநீக்கடியில்
வாசப்படியில் அந்த எலுமிச்சங்கனியை வச்சுட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 18 நாட்கள் வந்து அது கஷ்டப்படும் வீட்டுக்குள்ள வரதுக்கு. அதற்கு பின்னாடி முடியாதாட்டுக்கு அப்படி சொல்லிட்டு அதுவா விட்டுட்டு போயிடும் அப்படி சொல்லிட்டு அந்த அர்ச்சகர் சொல்லியிருக்காருங்க. அதை கேட்டுட்டு லதா இந்த விஷயங்கள் அனைத்தையும் வாங்கிட்டு நேரா வால்பாறைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்க இரவு ஒரு 7 மணி தோராயமாக வந்து சேர்ந்துட்டாங்க. அதற்கு பிறகுதான் 8 மணி 8:30 மணிக்கு தான் கஜேந்திரன் வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்த உடனே லதா வந்து மாசாணியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தது அவங்களுக்கு தெரியாதுங்க. கஜேந்திரன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே லதாவும் தீரனும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த முக்கன் தேங்காய் மற்றும் எலுமிச்சங்கனியை அந்த வீட்டினுடைய மெயின் டோர் வாசல்ல வந்து மேலே கட்டி விட்டாங்க. அப்போது கஜேந்திரன் 8:30 மணி தோராயமாக தானே வீட்டுக்கு வந்தாருன்னு சொன்னேன். வீட்டுக்கு வந்து முன்னாடி இருக்கக்கூடிய தொட்டியில் இருக்கக்கூடிய தண்ணியில கைகாலெல்லாம் அலம்பிட்டு மெயின் டோர்ல என்ட்ரி ஆகலான்னு பாக்குறாருங்க. அந்த டைம்ல வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஹால்ல தீரன் மற்றும் லதா வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. கஜேந்திரன் வந்து வீட்டினுடைய மெயின் டோர் வாசல்ல கால் எடுத்து வச்சு அடுத்த செகண்டாங்க 2 பேருக்கும் ஒரு பயங்கரமான காட்சிங்க லதா மற்றும் தீரனுக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கஜேந்திரன் வந்து அந்த வீட்டுல முதல் காலடி எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த செகண்டேங்க அவருடைய உடம்புல இருந்து கரும்புகை மாதிரிங்க வீண ஒரு சத்தத்தை எழுப்பிட்டு அவருடைய உடல் இருந்து ஒரு பயங்கரமான கரும்புகை மாதிரி ஒரு உருவம் அவருடைய உடம்பை விட்டு வெளியே போகுதுங்க. இதை பார்த்த உடனே 2 பேரும் விடவடத்து போயிட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசவே முடியல. அடுத்தனுடைய அந்த உருவம் வந்து கஜேந்திரனுடைய உடம்பிலிருந்து நீங்கின செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாசப்படியிலேயே குப்பரக்க விழுந்துட்டாருங்க. குப்பரக்க விழுந்தவர் அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி மூக்குல எல்லாம் ரத்தம் வந்துருச்சுங்க. உடனே வேக வேகமாக லதா மற்றும் தீரன் டக்குன்னு எந்திரிச்சு அவங்களுடைய அப்பாவை ஹால் சைடு இழுத்து தண்ணியை தெளிச்சு மூஞ்சியில் அடிக்கிறாங்க. அப்படி தண்ணீரை அடிச்ச உடனே முழிச்சு பார்த்து என்னாச்சு எனக்கு அப்படி சொல்லிட்டு கஜேந்திரன் கேட்குறாருங்க. ஒன்றும் இல்லைங்க, வாசப்படியில் கால் எடுத்து வச்சிங்க குப்பரை விழுந்துட்டீங்க அப்படி சொல்லும்போது எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாருங்க. உள்ளே வரும்போதே அந்த ஆன்மா ப்ரொசஸ் பண்ணிட்டு உள்ளே வர ட்ரை பண்ணியிருக்குங்க. அந்த முக்கன் தேங்காய் மற்றும் மாசாணியம்மனுடைய அருள் கூடிய காரணத்தினால அவருடைய பாடியிலிருந்து அந்த உருவம் விலகி போயிட்டு குப்பரக்கு விழுந்துட்டாரு. ஸோ இது எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்லே இல்லைங்க, அவருக்கு தெரியவே இல்லை. ஸோ அதற்கு பிறகு ஒன்றும் இல்லைங்க குப்பரக்கு தான் விழுந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அவரை படுக்க சொல்கிறாங்க. படுத்தவர் இவங்க 2 பேரும் சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சாப்பாடே வேணாம்னு சொல்கிறாங்க. சரி நம்ம எழுப்ப வேண்டாம் தூங்கட்டும் அப்படி சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. 12 மணி வரைக்கும் தூங்கிட்டே இருந்தவர் அதற்கு பிறகு சரி தூங்கட்டும் எதுவும் பிரச்சனை இல்லை, வெளியே வந்து எப்பயுமே சாப்பிட்டாங்க வருவார், ஏன்னா ஓனரோட போனார்னா டீ சாப்பிடுவார், அது இதுன்னு சாப்பிட்டு வருவார், காலையில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. முன்னாடி நாள் இரவு நடந்ததெல்லாம் பார்த்து லதா மற்றும் தீரனுக்கு தூக்கமே வரலைங்க. அந்த டைம்ல தான் மறுபடியும் இவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படி சொல்லி பார்த்தா நள்ளிரவு ஒரு 1:30 மணி தோராயமாக இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கஜேந்திரன் ஹாலில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு இல்லையா, இவங்க 2 பேர் மட்டும் தான் முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் முன்னாடி நாள் இரவு எந்த டைமுக்கு நடச்சோ அதே மாதிரிங்க திடீர்னு அந்த தேயிலை தோட்டம் இருக்கு இல்லையா, வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேயிலை தோட்டம், அங்கிருந்து ஒரு பயங்கரமான அழுகுரல் கேட்குதுங்க. அந்த அழுகுரலை கேட்ட உடனே மிரண்டு போயிட்டாங்க 2 பேரும். ஏன்னா நம்முடைய வீட்டுக்காரர் தான் அழுதுட்டு இருந்தாரு நேத்து, அவர் வீட்டுக்குள்ள இருக்காரு அப்படின்னா வெளியே அழுகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க ஜன்னல் வழியாக. அப்படி பார்க்கும்போது மறுபடியும் 2 பேருக்கும் தன்னுடைய வாழ்நாளில் பார்க்கவே முடியாத ஒரு காட்சின்னு சொல்லலாங்க. நேத்து எந்த இடத்துல இந்த கஜேந்திரன் நின்று அழுதுட்டு இருந்தாரோ அதே இடத்துல இப்போது ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நின்றுட்டு பயங்கரமாக கூச்சலிட்டு அழுகுறாங்க கதறி கதறி. இதை பார்த்த உடனே தீரனுக்கு மனசு கேட்கலீங்க. நேற்று நம்முடைய அப்பாவை ப்ரொசஸ் பண்ணி அவரை போய் இழுத்து போய் அங்கே பண்ணிச்சில்லையா, அதே மாதிரி ஏதோ ஒரு லேடியை ப்ரொசஸ் பண்ணி தான் வேற வந்திருப்பாங்களா இருக்கு, அவங்கள காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா சொல்றதையும் கூட கேட்காம வேக வேகமாக தீரன் டக்குன்னு மெயின் டோரை திறந்து அந்த இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. நில்லுடா தீரா போகாத அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ லதா சொல்லியும் கூட கேட்கவே இல்லைங்க. ஐயோ பாவம்மா போய் பார்க்குறம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக முன்னாடி போயிட்டாருங்க. அப்போது சுதாரிச்சுட்டு லதா என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மாசாணியம்மன் கோவிலுக்கு அபிஷேக பூஜை பண்ண தீர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த தீர்த்தத்தினுடைய பாட்டிலையும் மாசாணியம்மனுடைய ஃபோட்டோவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. எப்போதுமே கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அங்கே விற்பாங்க. அந்த ஃபோட்டோவையும் கையில் எடுத்துட்டு ஒரு 10 அடி 20 அடி தூரத்தில் தன்னுடைய மகனுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. கரெக்டாக தீரன் வந்து அந்த பெண்மணி நிற்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு 2 அடி 3 அடி பக்கத்தில் அவர் தாங்க முன்னாடி நடந்து போறாரு. அந்த இடத்துக்கு போன உடனே தீரன் மிரண்டு போயிட்டாருங்க. அது வரைக்கும் நார்மலாக ஒரு பெண்மணி மாதிரி நின்றுட்டு இருந்துருவோம். சடனாக வந்து பார்த்தீங்கன்னா தீரனுடைய சைடு அப்படியே ஆப்போசிட் இப்படி திரும்பின உடனே தீரன் மிரண்டு போயிட்டாருங்க. அந்த உருவத்தோட்டத்தை பார்க்கவே முடியலைங்க. நாக்கெல்லாம் வெளியே தூங்கின மாதிரி கண்ணெல்லாம் அப்படியே ஃபுல்லாக ஒயிட் ஆயிடுச்சுங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே தீரன் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டன் ஆகி நின்ட்டாருங்க. அடுத்த நொடியே லதா பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, டக்குன்னு வந்து அந்த மாசாணியம்மன் ஃபோட்டோவை முன்னாடி வச்சுருந்தாங்கல்ல, தீர்த்தத்தை எடுத்து அந்த ஆவி சைடு வீசலாம் ட்ரை பண்ணுறாங்க. அடுத்த செகண்டே அங்கே பெண்மணி மாதிரி நின்று உருவம் அப்படியே வவ்வால்கள் கூச்சலிடுற மாதிரி கூச்சலிட்டு தேயிலை தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் ஓடிச்சுன்னா எப்படி செடிகள்லாம் ஆடும் அந்த மாதிரி சடனா ஆறிட்டு சல்லுன்னு போகுதுங்க. அது எந்த திசையை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சு பார்க்கும்போது மறுபடியும் அவங்களுடைய வீட்டை நோக்கி தாங்க போகுது. இந்த காட்சியை பார்த்த உடனே வீட்டுக்குள்ள தன்னுடைய கணவரான கஜேந்திரன் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தீரன் மற்றும் லதா வீட்டை நோக்கி சடன்னு போறாங்க. அந்த பயங்கரமான ஆன்மா வழித்தடத்துல போகாம நேரா வந்து பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டத்துக்குள்ள பூந்து போற மாதிரி போகுதுங்க. ஆனா இவங்க அப்படி போக முடியாது இல்லையா, சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா வழித்தடத்துக்குள்ள போறதுக்குள்ள அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் டோருக்குள்ள என்ட்ரியாக பாக்குதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முக்கன் தேங்காய் மற்றும் எலுமிச்சங்கனி இருக்கக்கூடிய காரணத்தினால மெயின் டோர் பக்கத்தில் என்ட்ரியாக பார்த்த அந்த ஆன்மா சட்டனா ஒரு 10 அடி தூக்கி வீட்டை விட்டு வெளியே வீசின மாதிரி இவங்க நேரடியாக பார்க்குறாங்க.
இதை லதா மற்றும் தீரன் பார்த்துட்டு மனசு அப்போதாங்க நிம்மதியாயிருக்கு. வீட்டுக்குள்ள படுத்திருந்த கஜேந்திரனுக்கு எதுவும் ஆகல, நல்ல வேளை உள்ள போயிருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளவே அப்படி தூக்கி வீசப்பட்ட அந்த ஆன்மா சரசரன வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு அங்க நிறைய செடி கொடிகள் வளர்த்துறாங்க. அந்த செடிகளுக்குள்ள போய் அப்படியே மறைஞ்சிருச்சுங்க. அதற்கு பிறகு வெளியே என்ன நம்மளுக்கும் ஆபத்து அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட லதா மற்றும் தீரன் 2 பேரும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு ஜன்னலையும் இழுத்து பூட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுதுங்க. சுத்தி வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அழுகுரல் கேட்குதுங்க, அந்த பெண்ணினுடைய ஆன்மாவினுடைய அழுகுரல். இப்படி பண்ண உடனே லதாவுக்கு புரிஞ்சிச்சுங்க, நம்ம யாரோ ஒருத்தர் உதவி கேட்கணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிரும், நம்முடைய கணவரை கூட இழக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டாங்க. ஆனா அந்த டைமுக்கு தன்னுடைய முதலாளி கூப்பிட்டு சொல்ல முடியாதுங்க. எவ்வளவோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம கூப்பிட்டு பேய் இருக்கு பிசாசு இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா முதலாளி திட்டுவாரு, எல்லாரும் பயப்பாங்கன்னு சொல்லிட்டு எஸ்டேட்டுக்கு வேலைக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்தே 30 நாள் தான் ஆச்சு. கிடைச்சிருக்கக்கூடிய சொர்க்கம் மாதிரி வேலை. ஸோ இந்த வேலையும் விட்டு அப்படின்னா என்ன பண்றது, காலையில் ஏதாவது தெரியாத மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. விடிய வரைக்கும் காத்துக்கலாம்னு சொல்லிட்டு லதா மனசுக்குள்ள நினைச்சிட்டாங்க. அப்போது தன்னுடைய அப்பா பக்கத்திலேயே உட்காந்துட்டு தீரன் மற்றும் லதா இருந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தாங்க இருக்கும். அந்த வீட்டை சுற்றி அழுகுரல் கிடைச்சு இல்லையா, பெண்ணினுடைய அழுகுரல், அதற்கு பதிலாக திடீர்னு இன்னொரு சத்தமும் சேர்த்து கேட்குதுங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா அந்த பெண்ணுடைய அழுகுரலோடு சேர்த்து ஒரு 4 வயசு 5 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையனுடைய அழுகுரல் மாதிரிங்க. அந்த குழந்தையினுடைய அழுகுரல் விறு விறுன்னு கேட்குதுங்க. ரொம்ப நேரம் அந்த குழந்தையினுடைய அழுகுரல் கேட்ட காரணத்தினால, கியூரியாசிட்டி காரணத்தினால அவங்களுடைய அம்மா சொல்லக்கூடிய பேச்சையும் கேட்காம ஜன்னல் லைட்டை திறந்து பார்க்குறாருங்க. திறந்து பார்க்கும்போது மறுபடியும் ஒரு பெரிய ஷாக் தாங்க இவருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 4 வயது பையன் மாதிரிங்க, டவுசர் போட்டிருக்கான், டிஷர்ட் போட்ட மாதிரி இருக்கான். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு முழுவதும் ரத்தமாக இருக்குங்க. எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய அப்பா வந்து முதல் முறை போயிட்டு அந்த தேயிலை தோட்டத்தில் நின்று அழுதுட்டு இருந்தார்ல, அந்த செடிகளுக்கு மேலே அந்தரத்தில் மிதக்கிற மாதிரி அந்த பையன் நின்றுட்டாங்க, கத்துறான். இதெல்லாம் பார்த்த உடனே தீரனுக்கு ஒன்றும் புரியலிங்க. ஆவி இல்லை பேய் இல்லை அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம். இந்த அருந்ததி காஞ்சனாவை விட பயங்கரமான காட்சியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு மனசு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இதயமே பட்டு பட்டுன்னு வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதற்கு பிறகு ஜன்னலை இழுத்து சாத்திட்டு வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. அப்போதான் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா மெயின் டோருடைய வாசல் சைடில் பெண்ணினுடைய ஆன்மாவும் குழந்தையினுடைய ஆன்மாவும் நேராக வீட்டுக்கு முன்னாடி கேட்குதுங்க. மெயின் டோரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கன் தேங்காய் கட்டியிருக்காங்களே, 10 அடி தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காம்பவுண்ட் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல இருந்து 2 பேருடைய அழுகுரலும் சேர்த்து கேட்குதுங்க. அப்போது நல்லா அழுதுட்டு இருந்த அந்த ஆவியினுடைய குரல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, என் குழந்தையாவது காப்பாத்துங்க, என்ன விட்டுருங்க, என் குழந்தையை காப்பாத்துங்க, கதவை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு வஸ்கி வயசுல கேட்குதுங்க. இதை கேட்ட உடனே லதா மற்றும் தீரனுக்கு ஒன்றும் புரியலிங்க. அப்பாக்கான எந்திரிச்சாருன்னா பெரிய பிரச்சனையா சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக இவங்க நினைச்ச அடுத்த செகண்டே படுக்கையில் படுத்திருந்த கஜேந்திரன் டக்குன்னு எந்திரிச்சிட்டாருங்க. எந்திரிச்சு சுத்தி முத்தியும் பார்க்கறாருங்க. அந்த குழந்தையினுடைய அழுகுரலும் அந்த பெண் அப்படி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு டக்குன்னு மெயின் டோர் கதவை திறந்து வெளியே போக பார்க்கறாருங்க. தீரன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்களுடைய அப்பாவை உள்ள இழுக்க பார்க்கறாருங்க, முடியல. அதுக்குள்ள மெயின் டோரை தாண்டி வாசப்படிக்கு போயிட்டாருங்க. வாசப்படிக்கு போன அடுத்த செகண்டே வீட்டுக்குள்ள ஹால் இருந்தே இவங்க 2 பேரும் பார்க்கறாங்க. கண்ணெதிர்க்க அங்க நின்று அந்த 2 உருவங்களும் 2 ஆன்மாக்களும் அப்பாவினுடைய உடம்புல சரட்டுன்னு உள்ள பூந்து மறைகிற மாதிரி தெரியுதுங்க. அடுத்தனுடைய வீட்டை பார்த்து திரும்பி இவங்க 2 பேர்த்தையும் பார்த்து ஒரு ஏளன சிரிப்பு சிரிச்சுட்டு அந்த தேயிலை தோட்டத்துக்குள்ள காட்டு பண்ணி எப்படி போகும் சரசர சசர்னு, நான் காட்டு பண்ணி சொல்கிறனால தப்பாக நினச்சிக்காதீங்க, அதை ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கா சொல்கிறேன். தேயிலை தோட்டத்துக்குள்ளே காட்டு பண்ணிகள் போச்சு அப்படின்னா அந்த செடிகளே இப்படி குலுங்கும். அந்த மாதிரி கஜேந்திரன் அந்த தேயிலை தோட்டத்துக்குள்ளே அவ்வளோ வேகமாக போகிறாருங்க. குண்டும் குழியுமாக தான் இருக்கும். அதெல்லாம் பெருதுப்படுத்தாமல் சரசரன்னு ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போயிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போன உடனே கஜேந்திரனை காணுங்க. அந்த இடத்துல சுற்றி முற்றி தேடுறாங்க லதா மற்றும் தீரன் 2 பேருமே. எவ்வளவு தேடியும் கூட தன்னுடைய கணவரை காணமே, ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இதற்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, முதலாளி நம்மளை திட்டினாலும் பரவாயில்ல, நம்முடைய கணவரை காப்பாற்றணும் சொல்லிட்டு அந்த டைமுக்கு ஃபோன் பண்ணி முதலாளிக்கு சொல்லிட்டாங்க. 2 நாட்கள் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சொல்லி இப்போது அவரை காணுங்க. தத்ரூபமாக வந்து அந்த பெண்ணினுடைய ஆன்மாவையும் 4 வயது குழந்தையினுடைய ஆன்மாவையும் பார்த்து அப்படி சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டேட் முதலாளி கிளம்பி வந்துட்டாருங்க. அவருக்கு இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிய மாட்டேங்குங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, புரியும் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜீப்பில் வந்தவர் அவர் மட்டும் தனியாக வரலிங்க, ஒரு 3-4 ஆண்களோடு சேர்ந்து வந்திருக்காருங்க. அதே நேரத்தில் அந்த கூலியாட்கள் இருக்காங்க இல்லையா, ஓலை குடிசை போட்டு நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்ல, அவங்களையும் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு அந்த ஓனர் மறுபடியும் கேட்குறாருங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கூலியாட்கள் இருக்கும்போதே எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது தேயிலை தோட்டத்தில் வேலை செஞ்ச ஆண்கள் மற்றும் பெண்கள் சில விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் தான் ஃபேக்ட்ரி இருக்கு, தேயிலை ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும் போது ரெஸ்ட் ரூம் போவதற்காக நள்ளிரவத்தில் பெண்கள் மற்றும் ஆண்கள் வந்தாங்க அப்படின்னா இவங்க சொன்ன அதே இடத்துல ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் நிற்கிறத நிறைய டைம் பார்த்துருக்காங்க. அது யார் அப்படி சொல்லிட்டு பழைய ஆட்களுக்கு தெரியுங்க. ஸோ இது அனைத்தையும் ஒவ்வொருத்தராக சொல்லியிருக்காங்க, நாங்களும் பார்த்தோம் அப்படி சொல்லிட்டு. அந்த டைமில் தான் அந்த எஸ்டேட்டில் ரொம்ப நாளாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி அவங்க தான் முதலாளி, அந்த ஆன்மாக்கள் தான் நாட்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே லதா மற்றும் தீரனுக்கு புரிஞ்சிச்சுங்க, நம்ம நினச்சது சரிதான், இங்கே ஏதோ நடந்திருக்க மாட்டிருக்கு, அவங்க தான் இவங்களே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எதுவும் பயப்படாதீங்க, நம்ம இவ்வளோ கூட்டமாக இருக்கோம், நம்மளுக்கு எதுவும் நடக்காது, கஜேந்திரனை தேடுங்க அப்படி சொல்லிட்டு அந்த நைட்டு நேரத்தில் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக தேடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரவு நேரத்தில் தேயிலை தோட்டங்களில் இப்படி தேடுவது தப்புங்க. சிறுத்தைகள் மற்றும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா காத்து இருக்கும், ஆட்களையே போட்டு தள்ளிடும்.
ஸோ இருந்தாலும் கூட கஜேந்திரனுக்கு எதுவும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டமாக எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. விடிய தேடியும் கூட கஜேந்திரன் எங்கேயுமே இல்லைங்க. ஆனால் இந்த தேயிலை எஸ்டேட்னுடைய ஓனர் என்ன பண்ணார் அப்படின்னா, நைட்டு கேரளாவுக்குள் இருக்கக்கூடிய ஒரு மாந்திரிகவாதிங்க, அவர் பக்கத்தில் தான் இருக்காரு, மீனாட்சிபுரம் சொன்னாங்க, பொள்ளாச்சி டு கேரளா பார்டர் இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து தெரிஞ்ச மாந்திரிகவாதிங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களாட்டுங்க. அவரும் காலையில் ஒரு 6 மணி 6:30 மணிக்கு இங்கே வந்து சேர்ந்துட்டாருங்க. வந்ததுக்கப்புறம் யாரும் தேடாதீங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பயங்கரமான ரிச்சுவலை அந்த மாந்திரிகவாதி பண்ணுறாருங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த பூஜை பண்ணிட்டு இருக்காருங்க. தீரன் மற்றும் லதா ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, தன்னுடைய கணவருக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் 2018 காலகட்டத்தில் சிறுத்தையினால் கொல்லப்பட்டு 2-3 பேர் இறந்து போனாங்க. நீங்கள் கூகுளில் தேடினா கூட கிடைக்கும். ஸோ அந்த டைம் தாங்க இந்த சம்பவம் நடந்துச்சு. ஸோ என் கணவருக்கு ஏதாவது சிறுத்தை கிருத்தை ஏதாவது பண்ணிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் யோசிக்கிறாங்க. எவ்வளோதான் பித்து பிடிச்ச மாதிரி இப்படி பேய் பிடிச்ச மாதிரி சுற்றினாலும் கூட வீட்டுக்கு வந்துருவாரு. ஆனால் சுற்றி அந்த தேயிலை எஸ்டேட் முழுவதும் தேடியும் கூட கஜேந்திரனை காணாத காரணத்தினால இப்படி யோசிச்சாங்க. அப்போது அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த பூஜை பண்ணிட்டே இருக்கும்போது சடனாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தாருன்னே தெரியலிங்க. உடம்பு முழுவதும் அப்படியே அந்த ரத்த கீரல்களுங்க, தேயிலை தோட்டத்துக்குள்ள அங்கிட்டும் இங்கிட்டும் மிருகம் மாதிரி ஓடின காரணத்தினால ஆவேசமாக பல்ல கடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாருங்க. வாசப்படிக்கு முன்னாடி வந்து நின்று பல்ல நெரிச்சு பயங்கர ஆவேசமாக கத்துறாருங்க. அவருடைய கூக்குரல்ல அப்போதுதான் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை பார்க்குறாங்க எல்லாருமே. கஜேந்திரன் பேசுவது ஒரு கட்டை குரலாக இருந்தாலும் கூட அப்போது அவர் பேசக்கூடியது ஒரு பெண்ணினுடைய குரலுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆவேசத்தோடு கத்துறது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக அழுகிறாங்க, எதையோ இழந்த மாதிரி. ஹாலில் ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மாந்திரிகவாதி உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கஜேந்திரனை சைகை காமிச்சு உள்ள கூப்பிடும்போது மேலே அந்த முக்கன் தேங்காயை கை காமிக்கிறாருங்க. நான் வந்துடுறேன், அதை கழட்டுங்க கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுதுங்க கஜேந்திரனுடைய உடம்பு இருக்கக்கூடிய ஆவி. அதற்கு பிறகு அந்த மாந்திரிகவாதி இதை கழட்டுங்க அப்படி சொன்ன காரணத்தினால அதை கழட்டி தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. அப்போது ஒரு செகண்ட் 2 செகண்ட்குள்ளேயே வீட்டுக்குள்ள சரட்டுன்னு உள்ள வந்துட்டு நேரா தீரனுடைய பெட்ரூம் இருக்கு இல்லையா, அந்த பெட்ரூமுக்கு போய் உள்ள உட்காந்துச்சுங்க கட்டல் மேலே. கடைசியாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதி அவருடைய சிஸ்டன் 2 பேர் மட்டும் தீரனுடைய பெட்ரூம்குள்ளே போய் தாழ்பால் போட்டாங்க உள்ள கதவை. மற்றவங்கலாம் வெளியே தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 5 நிமிடம் கழிச்சு அந்த மாந்திரிகவாதி மற்றும் சிஷ்யன் 2 பேரும் வெளியே வந்துட்டு இந்த இடத்துல பூஜை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கஜேந்திரன் முதல் முறை அந்த தேயிலை எஸ்டேட்டில் ஒரு இடத்துல போய் நின்றுட்டு மண்ணை வாரி ஐயோ என் பையன் இப்படி ஆயிட்டானேன்னு சொன்னாங்கல்ல, அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டாருங்க. அந்த இடத்துல போய் மறுபடியும் பூஜைகளை ஆரம்பிக்கும் போது வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்த கஜேந்திரன் நேராக அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த மண்ணை மறுபடியும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு என் பையனுடைய ரத்தம் அப்படிங்குதுங்க பெண்ணினுடைய வாய்ஸில். அப்போதே புரிஞ்சிச்சுங்க அந்த தேயிலை எஸ்டேட்டினுடைய ஓனர் மற்றும் அந்த பழைய ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாத காலத்துக்கு முன்னாடி ஆட்டுங்க. இவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த வீடு இருக்கு இல்லையா, செப்பரேட் வீடு, அந்த வீட்டில் தான் இப்போது ஆக்குபை பண்ணிருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய குடும்பத்தான் இருந்திருக்காங்க. கணவன் மனைவி மற்றும் 4 to 5 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பகல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து பையன் வெளியே தான் விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சமைச்சிட்டு இருக்காங்க அந்த பெண்மணி. அந்த பெண்ணினுடைய பேரை சொல்ல வேணாங்க, அவங்களுக்கு தோராயமாக ஒரு 28 to 30 இருக்கும். அவங்களுடைய பையன் தான் 4 to 5 வயசு பையன். அந்த பையன் அந்த எஸ்டேட்டுக்குள்ள அப்படியே விளையாண்டுட்டு அந்த பர்டிகுலர் இடத்துல கஜேந்திரன் வந்து மண் எடுத்துட்டு என் பையன் இப்படி ஆயிட்டான்னு அழுதாருல, அந்த இடத்துல அந்த பையன் விளையாண்டுட்டு இருக்கும்போது சிறுத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் அட்டாக் பண்ணி அந்த இடத்துல கொதறி போட்டு பிச்சு போட்டு கொன்றுச்சுங்க. கடைசியாக 1 மணி நேரத்துக்கு மேலே அங்கேயும் தேடி பையனை காணாத காரணத்தினால எஸ்டேட் முழுவதும் தேடும்போது கரெக்டாக அந்த பர்டிகுலர் இடத்துல அந்த பையனுடைய அந்த மிச்சமான சடலம் கிடந்திருக்குங்க. அதை பார்த்து கதறி எழுதிருக்காங்க அந்த பெண்மணி. என் ஒத்த மகனை பற்றி இப்படி சிறுத்தைக்கு பலி கொடுத்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எழுதிருக்காங்க. அப்படி இறந்து போன அந்த பையனுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகி கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் எப்போதும் போல அந்த பையனுடைய அப்பா வந்து வேலைக்கு போயிட்டாருங்க. ஏன்னா இப்படி நடந்துருச்சு, என்ன பண்ணுறது, புவர் ஃபேமிலி தானே. வீட்டில் தனியாக இருந்த அந்த பெண்மணி தன்னுடைய கவனக்குறைவினால தான் தன்னுடைய பையன் இப்படி சிறுத்தைக்கு பலியானா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தீரன் படுத்திருந்தார்ல அந்த பெட்ரூம், அந்த பெட்ரூமில் தான் தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. அப்படி அந்த 4 to 5 வயது பையனும் இறந்துட்டான், அவங்களுடைய அம்மாவும் இறந்துட்டாங்க. அந்த 2 ஆன்மாக்களும் தான் இந்த தீரன் மற்றும் லதாவினுடைய கண்களுக்கு தட்டுப்பட்டுருங்க கஜேந்திரனை ஆக்குபை பண்ணியிருக்கு. இந்த விஷயங்கள் அனைத்தையும் கஜேந்திரனுடைய உடம்புல அந்த பெண்ணினுடைய அம்மா ஒன்று விடாமல் சொல்லுதுங்க. இப்போது எதற்கு இவரை ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேயிலை எஸ்டேட்டினுடைய ஓனர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த பெண்ணினுடைய அம்மா கஜேந்திரனுடைய உடம்புல இருந்து சொல்லியிருக்குங்க. இவங்க 2 பேரும் பின்னாடி அந்த குடும்ப தலைவர் இருந்தார் இல்லையா, இங்க இருந்தா என் மனசு இதை நினைச்சு நான் செத்தே போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி தாங்க அவருடைய சொந்த ஊரும், அங்க கிளம்பி போயிட்டாருங்க. இனிமேல் நான் யாருக்காக வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அந்த பையனுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு குடிபெயர்ந்து போய் மனைவியும் இழந்துட்டோம் மகனையும் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பித்து பிடிச்ச மாதிரி ஒரு வில்லேஜுங்க, அந்த வில்லேஜ் பேரை சொல்ல வேண்டாம், அங்க இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல பைத்தியம் முடிச்ச மாதிரி சுத்தி இருந்திருக்காருங்க. அவரை நான் போய் ஒரு தடவை பார்க்கணும், அவர் மறுபடியும் மீண்டு வரணும், அவர் நினைச்சாவது இருந்திருக்கலாம், என் மகனுக்காகவும் எனக்காகவுமே என் கணவர் வாழ்ந்தாரு, இப்போது இப்படி எங்களால் அப்படி பைத்தியம் முடிச்சு சுத்துறாரு, அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிருச்சுங்க. அதற்கு பிறகு அந்த முதலாளி கொஞ்சம் கூட யோசிக்காம அவரும் கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்கக்கூடிய நபர் தாங்க. உடனே அந்த பழைய ஆளுகள் அப்புறம் அந்த கம்யூனிகேஷன் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அந்த ஊர்லாம் தெரியுமில்ல, அங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நபருடைய பேர் பிச்சை முத்துங்க. அந்த பிச்சை முத்து அப்படிங்கிற நபர் அந்த ஆன்மா சொன்ன மாதிரி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல பைத்தியம் முடிச்ச மாதிரி கிடக்குறாருங்க. இந்த எஸ்டேட்ல தன்னுடைய மகன் மற்றும் மனைவி இருக்கும்போது பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு நீட்டா இருப்பாராங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த காதல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரத் கடைசி எப்படி இருப்பாரு அந்த மாதிரி தோட்டத்தில் இருந்திருக்காருங்க. அதற்கு பிறகு அந்த தேயிலை எஸ்டேட்டினுடைய முதலாளி கஜேந்திரனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா கிட்ட உன் கணவர் என்னுடைய பொறுப்பு, சாகர வரைக்கும் அவர் என் கூடயே வச்சுக்கிற அப்படி சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்த காரணத்தினால அப்போதே வந்து பார்த்தீங்கன்னா கஜேந்திரனுடைய உடம்புல இருந்து அந்த பெண்ணினுடைய ஆன்மா விலகி போயிருக்குங்க. அது மட்டும்
மட்டும் இல்லாமல் மறுபடியும் அந்த தேயிலை தோட்டத்தில் அந்த ஆன்மாக்கள் ரெண்டும் தட்டுப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவாக்கு கேட்ட காரணத்தினால சத்தியவாக்கும் கொடுத்துருச்சுங்க. அதற்கு பிறகு அந்த தேயிலை எஸ்டேட்டினுடைய முதலாளி என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த பிச்சைமுத்து அப்படிங்கிற நபரை தேயிலை எஸ்டேட்டுக்கே கூப்பிட்டு வந்து நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மனநல காப்பகத்தில் அங்கே இங்கே வச்சிருந்து ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டாருங்க. இப்போது வரைக்கும் வந்து அந்த தேயிலை எஸ்டேட்டில் தாங்க வச்சிருக்காராமா. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனநலம் இன்னும் சரியாகலைங்க. இருந்தாலும் கூட நல்லா பார்த்து ஒரு ஆட்களை போட்டு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அந்த ஃபேக்ட்ரியில், அவரையும் கூட வச்சிருக்காங்களாங்க. இதில் நம்மளையெல்லாம் ஹார்ட் டச்சிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பிச்சைமுத்து அப்படிங்கிற நபர் இப்போதும் அங்கே இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, தன்னுடைய மகன் வந்து சிறுத்தையினால் கொல்லப்பட்ட அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல வாரத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ இருக்கக்கூடிய பூக்கள் எடுத்து போய் அங்கே வச்சுட்டு வருவாராமங்க. அப்போது உனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த வித பதிலும் சொல்லாமல் மறுபடியும் ஃபேக்ட்ரிக்கே வந்து வருவாருங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் மனநலம் பாதிக்கப்படலாம் இல்லைங்க, உலகத்தில் யாரோடும் வாழ பிடிக்காம அப்படி டிப்ரெஷனுக்கு போயிட்டாராட்டுருங்க. இருந்தாலும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் வந்து அந்த முதலாளி வந்து பண்ணிட்டு தான் இருப்பாராட்டுருக்கு. வாரத்திற்கு ஒரு முறை வந்து பூ வச்சுட்டு போறாரு அப்படின்னா அவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் இந்த சம்பவங்கள்லாம் முடிஞ்ச பிறகு தீரனுடைய குடும்பம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு பக்கத்தில் வந்து அந்த கூலியாட்கள் இருக்கிற மாதிரி இருக்காங்க இல்லையா, அங்கே ஒரு ரூம் வந்து ஒரு நீட்டாக இருக்குது, அங்கே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்களாட்டுருங்க. இவங்க தங்கியிருந்த அந்த வீட்டில் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டேட்னுடைய முதலாளி ஸ்டாக் கூட ஒரு மாதிரி பயன்படுத்துறாங்க, ஏதாவது பொருட்கள்லாம் வச்சுக்கிறதுக்கு, தேயிலை தோட்டத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காராங்க. 2018ஆம் காலகட்டத்தில் என்னுடைய அப்பாவுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் நடந்தது பிரதர். இப்போது நினைச்சாலும் எங்களுக்கு உடம்பே நடுக்குது பிரதர். நான் இப்போது சென்னையில் வேலை செய்கிறேன், என் அம்மாவும் அப்பாவும் இப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறையில் தான் இருக்காங்க. அந்த எஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இல்லையாமங்க தனியாகவே இடம் வாங்கி வீடு கட்டிட்டாங்களாமா, நல்லா இருக்காங்களாமா. உங்களுடைய நீண்ட நாள் சப்ஸ்கிரைபர் இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு நேற்று தான் டைம் கிடைச்சப்ப சொல்லிட்டு இந்த மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணாருங்க. அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.